லேட்டஸ்ட்டாக வந்து ரஃபேல் ஏர்க்ராஃப்ட் வாங்கிட்டு இருக்கோம். F-16 இருக்குது, மிராஜ் இருந்துகிட்டு இருக்குது. உலகிலேயே வந்து அதிவேகமாக சென்று தாக்கக்கூடியது. முன்னாடியெல்லாம் வந்து மிக் ஏர்க்ராஃப்ட் தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்துகிட்டு இருந்தோம். மிக் 21, 23, 27, 29 அப்படின்னு சொல்லி அந்த ரகங்கள் ரஷ்யா விமானங்கள் வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஃப்ரான்ஸிலிருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து ரொம்ப மாடர்னைஸ் ஏர்க்ராஃப்ட்டு. எதிரியினுடைய இலக்கை வந்து துல்லியமாக தாக்கக்கூடியது. நம்மளுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த ஏர்க்ராஃப்ட்ஸில் எல்லாம் முன்னேற்றம் இருந்துகிட்டு இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் ஆர்டிகல்ஸ்லையும் பார்க்கலாம். உங்கள் கண் முன்னாடி வந்து இவ்வளவு சாகசங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆஃப் லேட் தேஜாஸ் ஏர்க்ராஃப்ட் வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுனா போர் விமானங்கள். அந்த ஏர்க்ராஃப்ட்டும் சூலூர் பேஸில் தான் இருந்துகிட்டு இருக்குது. 2 யூனிட் இருந்தது. இப்போ தான் ஒன்று வந்து வட மாநிலத்துக்கு மாறி இருக்குது. அவங்களுடைய சாகசங்கள் உலக அளவில் வியந்து பல உலக நாடுகளுக்கு வந்து நம்ம இந்தியாவிலிருந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட். சாரங் விமானம், ஹெலிகாப்டர்ஸு, அதில் வந்து 5 ஹெலிகாப்டர்கள் சேர்ந்து பல வகையான சாகசங்கள். கிராஸ் ஓவர் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எதுக்க போவாங்க, மெய் சிலிர்க்க வைக்கும், கண் உயர்த்தி பார்க்கணும். அந்த வர்ணனை பார்த்தீங்கன்னாவே அந்த 15 நிமிடத்தில் வந்து நீங்கள் அவ்வளவு பார்க்கலாம். நம்மளால் தரையிலே வந்து ஒருத்தர் ஒன்றா போக முடியுமாங்கிறது வந்து எவ்வளோ சந்தேகமான இந்த காலகட்டத்தில் வந்து விமானப்படையில் ஆகாயத்தில் வந்து அவ்வளோ ஒரு துல்லியமாக எவ்வளோ உயரத்துக்கு போகணும், எவ்வளோ கீழே வரணும், எப்படி கிராஸ் பண்ணணும், எந்த இடத்துல வந்து யாரை வந்து ஃபஸ்ட்டு போகணும், அடுத்தடுத்து வந்து என்னென்ன பண்ண முடியுங்கிற சாகசங்கள் வந்து இந்த ஹெலிகாப்டர் மூலம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 5மே அதுவும் ரோட்டார்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் வந்து ரோட்டார்ஸ் மெத்தட். அதில் வந்து செய்கிறது வந்து ரொம்ப கடினமானது. ஃபிக்ஸ்டு விங் கூட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. அதில் வந்து நிறையா நுண்ணியல் உபகரணங்கள் இருக்குது. இதில் வந்து கம்மியாக இருந்தால் கூட வந்து அவ்வளவு சாகச நிகழ்வுகளும் வந்து ஆகாயத்தில் செய்ய முடிகிறது. ஜிபிஎஸ் உடைய அதே வரைமுறைகள் வச்சு தான் செய்கிறாங்க. உங்களுக்கு குறுகிய லெவலில் புரிய வைக்கணும்னு சொன்னால் தூரத்தை கணக்கிட்டு, உயரத்தை கணக்கிட்டு, அருகில் இருப்பதை வைத்து தான் இது வந்து துல்லியமாக கணிக்கப்படுகிறது. ஸோ ஒரு விமானிக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த உயரத்தில் இருக்கணும், நீங்கள் இவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், இந்த வேகத்தில் போகணும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுறாங்க. 5 விமானங்கள் பறக்குதுன்னா அவ்வளோ ஒரு கோஆர்டினேஷன். கேப்டன் வில் டேக் த லீட். ஒரு டீம் கேப்டன், ஒரு ஹெலிகாப்டரில் இருக்கிற கேப்டனுக்கு வந்து அவ்வளோ ஒரு பொறுப்பு இருக்குது. ஃபிசிக்கலாக அவங்க பார்த்துக்கவும் முடியும். எந்த ஒரு இதுக்கு வந்து ஜீரோ காம்ப்ரமைஸ். அதாவது அங்கே வந்து இது சரி பண்ணிக்கலாம், இது வந்து கொஞ்சம் அக்செப்டபிளுங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அங்கே வந்து பூஜ்ஜியம் மட்டுமே. அதை செய்தால் மட்டுமே வந்து சாகசங்கள் சாத்தியம். அதுதான் இந்திய விமானப்படை, சாரங் விமானப்படை குறிப்பாக செய்து கொண்டுள்ளது. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், அந்த சென்டரில் வந்து ரேடியோ கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதனுடைய அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து விமானிக்கு போகும், இங்கே கண்ட்ரோல் ரூமுக்கு வரும், அடுத்த விமானத்துக்கும் இருக்கும். ஸோ யார்கிட்ட தொடர்பு பண்ணணுங்கிறத முன்னாடியே வந்து அவங்க டிசைட் பண்ணி சொல்லிடுவாங்க. இந்த உயரத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வந்து ஏதாவது மாற்றம் இருந்தால் கூட வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. பெரிய ஏர்க்ராஃப்ட்லாம் வந்து கூடயே இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து அங்கேயே எல்லா உபகரணங்களும் இருக்கும். அதில் மானிட்டர் பண்ணி கைடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸைட்மெண்ட், ஏன்னா 10 days முன்னாடி இருந்தே ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம். ஏன்னா நிறையா இங்கே வந்து பார்க்கணும். ஏன்னா முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே காமிச்சாங்க. அதுவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நேரில் பார்க்கணும். குழந்தைங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தனால நேரில் பார்த்தே ஆகணும்னு தான் இன்றைக்கி காலையில் கிளம்பி வந்தோம். கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃப்ளாக்ஸோட எல்லாமே ஃப்ளாக்ஸோட இது காமிச்சாங்க. ப்ளஸ் ஹார்ட் போடுறது அண்டு அந்த ஹெலிகாப்டர்லேருந்து அந்த கமாண்டோஸ் இறங்குறதெல்லாம் காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அது பார்க்கணும் அப்படின்ட்டு தான் சீக்கிரமே கிளம்பி வந்ததுக்காண்டி. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா லேடிஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக பர்சனலாக எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. பார்க்கிங்குமே ரொம்ப பயந்தோம், எங்கே வண்டி போடுறது, எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்ட்டு. பட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். கிட்ஸ்க்காக தான் ஆக்சுவலாக வந்ததே. வெயிலுக்காக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரிஹர்சல்ஸ் எல்லாம் டிவியில் பார்த்தோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், ஈகராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிட்ஸ் கூட ரொம்ப எக்ஸைட்டடாக என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு. ஐ திங்க் தே வில் என்ஜாய். நான் வந்து ஜென்ரலாகவே நான் சொன்ன மாதிரி எனக்கு ஏர்னாலே ரொம்ப பிடிக்கும். நான் ஃபைட்டர் ஜெட்ஸ்னாலும் ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாதிரி மூவிஸும் நிறைய பார்த்துருக்கேன். அப்புறம் நான் வந்து ஸ்கூலுக்கெலாம் போகும்போது நான் வந்து நிறைய மேலே ப்ராக்டிஸ் ஷோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது இங்கே வரத்துக்கு. அதனால எனக்கு ஜென்ரலாகவே எனக்கு ஏர் ஷோனாலே ரொம்ப பிடிக்கும். ரியலாகவே அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒண்டர்ஃபுல்.
நிறைய டிராஃபிக் பர்சனல் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. தே ஆர் கைடிங் அஸ் இன் a very good way. The parking arrangements, everything is they have done in a proper way. So far the arrangement is marvelous, including security personnel, parking arrangements and guiding by the police. Thanks to the government authorities for providing all this. மங்களூரில் நடந்தது, மைசூர் இதில் நடந்தது, அதுக்கு பற்றி இப்போ சென்னையில் நடக்குது, மிகவும் பிரசித்தி பெற்று இருக்குது. அதாவது நம்ம மக்களுக்கு நாம் எங்கேயும் போகல வரல, இதெல்லாம் வந்து நம்ம டிவியில் தான் பார்த்துருந்தோம். இதை நேரில் பார்க்குறது மிக சிறப்பான வாய்ப்பாக இருக்குது. அது ஒரே நேரத்தில் 42 ஃப்ளைட் வந்து இருக்கிறது, லேண்ட் பண்ணுறது, ஒவ்வொன்று தேஜாஸ் இதெல்லாம் இருக்கும்போது மிகவும் சிறப்பு. இதில் வந்து தமிழ் அரசு ஒத்துழைப்போடு சேர்த்து அதோட மிகவும் சிறப்பாக இருக்குது. போரூர்லேருந்து வரோம். ஸோ இது ஃபஸ்ட் டைம் இந்த ஏர் ஷோ பார்க்குறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, ரிஹர்சல்ஸில் நிறைய கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஹெலிகாப்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து அந்த ஃப்ளைட் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃப்ளைட்ஸ் எப்படி போகுது அதெல்லாம் நான் பார்த்துருந்தேன். நல்லா இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நல்லா இருந்துச்சு. ஓகே, உமன்ஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பேசிக் நீட்ஸ்லாம் எப்படி, அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. சென்னை போலீஸ் வந்து ரொம்ப சேஃப்டியாக இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும் போதே தெரியுது அது நல்லா சேஃப்டியாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.